அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக் மேக்ஸ், அடிப்படை கணிதம். அதாவது நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா கணக்கில் சில பேசிக் ஒரு கூட்டுறது, பெருக்கிறது, வகுக்கிறது இது தெரியல நிறைய பேருக்கு. ஸோ இது தெரியாமல் நம்ம எந்த மேக்ஸ் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணாலும் நமக்கு சில விஷயங்கள் புரியாது. ஸோ அதுக்காக தான் மேக்ஸே தெரியாதவங்க கூட சில மேக்ஸை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கணிதத்துக்கு அடிப்படையாக உள்ள சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கூட்டல். இந்த கிளாஸில் என்னென்ன பார்க்க போகிறோம், ஓவர்வியூ பார்ப்போம். 2 நம்பர் ப்ளஸ் மைனஸாக உள்ள நம்பர் கூட்டுறது, கழிக்கிறது அதை பார்க்க போகிறோம். அடுத்தது பெருக்கிறது பார்க்க போகிறோம். அடுத்து பின்னத்தில் உள்ள நம்பரை எப்படி கூட்டுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதிலே 3 பின்னத்தில் இருந்தால் அதை எப்படி கூட்டுறது. அடுத்தது இதை பேஸ் பண்ணி இது அதாவது சாதாரணமாக 2 பின்னத்தில் உள்ள நம்பரை கூட்டுறது தெரிஞ்சால் அதை யூஸ் பண்ணி ஒரு டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு சம் போடலாம். அது என்ன சம்னு பார்க்க போகிறோம். அடுத்தது பின்னத்தில் உள்ள நம்பரை கழிக்கிறது. அடுத்தது பின்னத்தில் உள்ள நம்பரை பெருக்கிறது எப்படி. பாட் மாஸில் கொஞ்சம் பேசிக்கு, சிம்பிளிஃபிகேஷன் யூஸ் ஆகிற பேசிக்கு, ஒரே இடத்துல கூட்டல் கழித்தல் இருந்ததுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி. அடுத்து அது பேஸ் பண்ணி ஒரு சிம்பிளான 2-3 கணக்கு. அடுத்து இதே மாதிரி எக்ஸ் பவரில் இருந்ததுன்னா அதை எப்படி கூட்டுறது, எப்படி பெருக்கிறது, கழிக்கிறது, வகுக்கிறது அதை பார்க்க போகிறோம். அடுத்து ரூட்டில் உள்ள நம்பரை எப்படி ரூட் எடுக்கிறது, ரூட்டில் உள்ள நம்பரை எப்படி கூட்டுறது, கழிக்கிறது இது பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்த்துட்டு இதை பேஸ் பண்ணி சில சம் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ இதுமாதிரி பின்னத்துக்கு கீழே பின்னமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், இதுமாதிரி சிம்பிளிஃபிகேஷன் சம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், ஸோ இந்த சம்மெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது, கலப்பு பின்னத்தை தகாப்பின்னாவை மாற்றுறது, தகாப்பின்னத்தை கலப்பு பின்னாவை மாற்றுறது எப்படி, ஒரு மேக்ஸு இந்த மாதிரி கணக்கை எப்படி சால்வ் பண்ணுறது, ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின், இந்த கொஷினை எப்படி சம்மாக மாற்றி அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது. ஸோ இந்த விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கணக்கே தெரியாதவங்க கூட நம்ம இந்த கிளாஸை நம்ம பார்த்தோம்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம முக்கியம். கான்செப்ட் தெரியாமல் எதையுமே நம்ம கணக்கை என்ன பண்ண முடியாதுன்னா போட முடியாது. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கூட்டலை பொறுத்தளவுக்கு ப்ளஸ் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா 2 எண்களை கூட்டுறோம். அந்த 2 எண்ணுமே ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கூட்டிட்டு ப்ளஸ் குறி போட போகிறோம். அது எல்லாருக்குமே தெரியும். உதாரணத்துக்கு 5யும் 7யும் கூட்டுறோங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம், 12. இப்போ 5 நம்ம சும்மா எழுதுறோம் அப்படின்னா ப்ளஸ் 5 அர்த்தம். மைனஸ் 5 வராது, சும்மா எழுதக்கூடாது. இப்போ இந்த இடத்துல எழுதியிருக்கோம் அப்படின்னா இது ப்ளஸ் 5 அர்த்தம், இது ப்ளஸ் 7 அர்த்தம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா எழுத மாட்டோம். அதே இங்கே பாருங்கள், ப்ளஸ் இந்த நம்ம என்ன பண்ண போகிறோம், கூட்டணும். -5 -7 ஆர் -5 + -7. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர், இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுங்கள், இதுக்கு என்ன ஆன்சரு, -5 -7. தெரிஞ்சவங்க அமைதியாக இருங்க, தெரியாதவங்க சொல்லுங்கள், ட்ரை பண்ணுங்கள். -12. ஸோ இதுக்கு என்ன ஆன்சரு, இதுக்கும் -12 தான். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரே குறி உள்ள நம்பரை கூட்டினாலும் கழிச்சாலும் என்ன தான் வரப்போகுது, என்ன தான் பண்ண போகிறோம், கூட்ட தான் போகிறோம். புரிஞ்சுக்க முடியுதா. ஒரே சிம்பிள் இருக்குது, மைனஸ் இருந்தால் என்ன தான் பண்ணி ஆகணும், கூட்டிட்டு என்ன சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் குறி இருந்தால் ப்ளஸ் போடணும், மைனஸ் இருந்தால் மைனஸ் போடணும். இதே இந்த கேள்வி இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். தெரிஞ்சு வச்சுங்க, புரியுதா. இப்போ வெவ்வேறு குறி இருக்குது. கூட்டலை பொறுத்தவரை 4 தான். ஒன்று ஒரே குறியுள்ள, அதாவது கூட்டலை பொறுத்தளவுக்கு, கூட்டல் கழித்தலை பொறுத்தளவுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் தான். ஒன்று கூட்டணும், இன்னொன்று கழிக்கணும். எப்போ கூட்டணும், ஒரே மாதிரி குறி இருக்கா, ப்ளஸ் ப்ளஸ் கூட்டுங்க, மைனஸ் மைனஸ் கூட்டுங்க.
இப்போ குறி வித்தியாசமாக இருக்குது. -5 + 7. இப்போ இதை என்ன பண்ணுறது அப்படின்னா குறி மாறி இருந்தாவே மைனஸ் ஞாபகம் வச்சு கழித்தல் தான். கழிக்கணும். 7லேருந்து என்ன பண்ணோம் கழிச்சிட்டு பெரிய நம்பரில் சின்ன நம்பர் கழிச்சிட்டு பெரிய நம்பருக்கு என்ன குறி இருக்குது இதில் எது பெரிய நம்பரு +5 அதுக்கு என்ன குறி இருக்கோ அதை தான் போடணும். கழிச்சு தான் போடணும் +2. ஸோ இதெல்லாம் நம்ம எங்கே படிச்சிருப்போம் 3ஆவதுல படிச்சிருப்போம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கே சொல்லி தராங்க. ஆனால் இதை தான் நம்ம தப்பு பண்ணுறோம் நிறையா. ஸோ இந்த கேள்வி இப்படி இருக்குது -7 + 5 இதோட ஆன்சர் என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா -2. என்ன பண்ணோம் இரண்டு எண்களுடைய அந்த குறி வெவ்வேறாக இருந்தாவே என்ன பண்ணோம் அப்படின்னா மைனஸ் தான் பண்ணணும். மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பருக்கு என்ன சிம்பிள் இருக்குது அந்த சிம்பிளை போடணும். ஓகேவா? ஸோ இதுதான் கூட்டல். இது எல்லாருமே உங்களுக்கு வந்து பேசிக்காகவே தெரிஞ்சிருக்கும். ஸோ 17 - 21 என்ன ஆன்சரு சொல்லுங்கள் -4. என்ன சார் இதெல்லாம் சொல்லிடுறீங்க அப்படின்னா அடிப்படை தெரிஞ்சுப்போம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடிப்படை தெரியாமல் உதாரணத்துக்கு இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. அப்போ எவ்வளோ பேர் தப்பு பண்ணுறீங்கன்னு மட்டும் பாருங்கள். இந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்கள். முயற்சி பண்ணுங்க. என்னென்னலாம் ஆன்சர் சொல்கிறீங்க சொல்லுங்கள். அப்போ உங்கள் ஆன்சர்லாம் எழுதுவோம். ஃபஸ்ட்டு 3x². ஒவ்வொருத்தங்களும் என்னென்ன சொல்கிறீங்க அப்போ 4x சீக்கிரம் சொல்லுங்கள். சரி நம்மளும் ஏதாச்சும் அடித்து விடுவோம் அப்படிங்கிற மாதிரி 3x². இதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிப்பாங்க எல்லாருமே. சீக்கிரமாக சொல்லு. (2x⁴) அடுத்தது ரைட்டு. இதில் நிறைய பேர் 3x² தான் சொல்லியிருக்காங்க. சரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் ஆன்சர் நீங்கள் பார்த்து வச்சுங்க. இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணுவோம் பின்னாடி. இதில் எத்தனை பேர் தப்பு பண்ணியிருக்கீங்க எத்தனை பேர் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் பேசிக் கற்றுட்டா தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் உங்களுக்கு பேசிக் சொல்லித்தரோம். சரி ரைட்டு. கூட்டல் கழித்தல் தெரிஞ்சிச்சுல? ஓகே எதனா டவுட் இல்லை? அடுத்தது பாருங்கள் பெருக்கல். பெருக்கலை பொறுத்தளவும் அதே சேம் தான். என்ன சேம் அப்படின்னா ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் மனப்படலாம் பண்ணக்கூடாது. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அதாவது ஒரே குறி இருக்கா ஒரே குறி அப்படின்னா ரெண்டுத்துக்குமே ஆன்சர் ப்ளஸ்ஸு. எல்லாத்துலேயும் வேல்யூ என்ன தான் பண்ண போகிறோம் பெருக்கலை பொறுத்தவரை என்ன தான் பண்ண போகிறோம் பெருக்க தான் போகிறோம். அங்கே கூட்டல் கழித்து தான் என்ன பண்ணோம் கூட்டினோம் கழித்தோம். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு. அடுத்தது பாருங்கள் வெவ்வேறு குறி இருந்தாவே ஆன்சர் வந்து மைனஸ் தான். புரிஞ்சுக்க முடியுதா? பெருக்கலை ரெண்டாக பிரிச்சுட்டோம். ஒரே குறி உள்ள நம்பரை பெருக்கிறோம் அப்போ ஆன்சர் என்னது ப்ளஸ். வெவ்வேறு குறி உள்ள நம்பரை பெருக்கிறோம் ஆன்சர் என்னது மைனஸ். 5 இன்ட்டு -7 ஆன்சர் என்னது -35. ஏன் அப்படின்னா இது ப்ளஸ்ஸு இது மைனஸ்ஸு. 5 இன்ட்டு 7 35. -5 இன்ட்டு -7 ஆன்சர் என்னது +35. 7 இன்ட்டு -5 -35. இப்போ பார்த்தீங்களா ஒன்று ஆன்சர் ப்ளஸில் வரணும் இல்லைன்னா வரும் மைனஸில் வரும். ஆனால் எல்லாருக்குமே ஆன்சர் என்ன தான் வேல்யூ என்ன தான் 35 35 35. டவுட் இருக்கா பெருக்கிறதுல டவுட்டு? இப்போ சொல்லுங்கள் இதுக்கு ஆன்சரு.
சொல்லுங்கள், இதுக்கே இவ்வளோ நேரம் யோசிச்சா என்ன வருது? 7 2 14 -14 × 2 -28 ப்ளஸ் × 3 -3 -28 × -3. இப்போ என்னது? 20 3 60 8 3 24 84. ஆன்சர் கரெக்டு. ப்ளஸ்ஸா மைனஸா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது? ப்ளஸ். பெருக்கல். இதிலலாம் தப்பு பண்ணிடக்கூடாது. ஓகே தானே? சரி, ரைட். இதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கற்றுக்குங்க இதெல்லாம். அடுத்து பாருங்கள், பின்னத்தில் உள்ள நம்பரை கூட்டுறது. ஸோ இந்த இதுக்கு ஆன்சர், இந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்கள். 1/4 + 2/4. அப்படியே வருஷத்தில் ஆன்சர் சொல்லிட்டு வாங்க, சீக்கிரம் சொல்லுங்கள். சரி, இதில் கூட்டலை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுதான் பின்னம் பகுதி, இது தொகுதி. பகுதி சேமாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படி பகுதி சேமாக இல்லைன்னா கூட்ட முடியாது. நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. பகுதி சேமாக இல்லைன்னா நம்ம முடியாது, கூட்ட முடியும், வேறு மாதிரி கூட்டணும். இப்போ இந்த கணக்குக்கும் இந்த கணக்குக்கும் இந்த கணக்குக்கு என்ன வித்தியாசம்? இப்போ பாருங்களேன், 1/4 + 2/4. இதில் இந்த மேலே உள்ளதை நம்ம பார்க்கவே கூடாது. மேலே உள்ள சேமாக இருக்குது, எப்படி இருக்குது, அதெல்லாம் தேவை கிடையாது. கீழே பகுதி சேமாக இருக்கா அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, கூட்டுறது ரொம்ப ஈஸி. என்ன பண்ணணும்? காமனாக இங்கே என்ன நம்பர் இருக்கோ ஒரு 4 போட்டணும். இந்த பகுதி என்ன இருக்கோ அது காமனாக என்ன பண்ணணும்? போடணும். இந்த மேலே உள்ள நம்பர் என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணிடணும், அவ்வளோதான். ஸோ இங்கே கூட்டல் இருந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட் பண்ணணும், கழித்தல் இருந்தால் என்ன பண்ணணும்? கழிக்கணும். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்கள்? என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு கீழே உள்ளது சேமாக இருக்கா? இருக்குது. அப்போ காமனாக ஒரு 7. மேலே உள்ள நம்பர் பார்க்கணும். இங்கே ப்ளஸ் இருந்தால் என்ன பண்ணணும்? கூட்டணும். கழித்தல் இருந்தால் என்ன பண்ணணும்? கழிக்கணும். 5 + 2 7 அடித்தோம்னா 1. ஸோ இங்கே இப்படி இருக்குது. இப்போ பார்க்குறோம் 3 கூட்டல். இப்போ 3 கூட்டலை பார்த்தா 3லுமே பை என்ன இருக்குது? சேமாக இருக்குது. அப்போனா ஒன்றும் கிடையாது, காமனாக ஒரு 4 போட போகிறோம். போட்டுட்டு மேலே உள்ளதெல்லாம் கூட்டிட வேண்டியதான். 5 2 கூட்டினா 7 8. ஸோ இதுக்கப்புறம் அடிக்க முடியும், அடிச்சிடணும். 1 4 4 2 4 8. ஸோ இப்போ 2ன்னு ஒரு நம்பர் எழுதுறோம்னா இதுக்கு பை கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? அது 1க்கு மதிப்பு இல்லைங்கிறதா நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ இது அடிச்சா என்ன எழுதணும்? 2 4s are 8, 1 4s are 4. இந்த 2/1 தான் நம்ம எப்படி எழுதுகிறோம்? 2ன்னு எழுதுறோம். புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ ஒரே மாதிரி இருந்ததுன்னா, இப்போ வெவ்வேறு மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 2 மெத்தடில் போடணும். ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா, ஷார்ட்கட் என்ன பண்ணால் இந்த நம்பர் இங்கே பெருக்கணும், இந்த நம்பர் இங்கே பெருக்கணும், இந்த நம்பர் இங்கே பெருக்கணும். இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த நம்பர் இங்கே பெருக்குங்க, இங்கே இங்கே எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். 6 1 5 1 இது 2 பெருக்கணும்னா எல்லாமே பெருக்கல் தான். நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. இந்த நம்பர் 6 6 1 6 5 1 5. இடையில கூட்டல் இருந்தால் என்ன பண்ணணும்? கூட்டல். கழித்தல் இருந்தால் என்ன பண்ணணும்? கழித்தல் போடணும். டிவைட பை போட்டு இந்த 2 நம்பர் பெருக்கணும். 6 5 30. இது ஆன்சர். புரிஞ்சுக்க முடியுதா? வேறு எப்படி போடலாம்? எல்சிஎம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, HCFன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? இதில் எல்சிஎம்மை தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ இந்த 5க்கும் 6க்கும் எல்சிஎம் என்ன அப்படின்னா, இந்த 5 6 காமனாக வைக்கிற நம்பர் 1 மட்டும்தான், வேறு நம்பரே கிடையாது. வேறு நம்பர் இல்லை அப்படின்னா டேரெக்டாக பெருக்கிட வேண்டியதான். இதுக்கு எல்சிஎம் என்னது? 30. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? நமக்கு இந்த பகுதி சேமாக இருந்தால் டேரெக்டாக கூட்டிடலாம். இங்கே பகுதி சேமாக இல்லை. அந்த பகுதி சேமாக ஆக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம்? எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா எல்சிஎம் என்ன வந்துச்சு? 30. இப்படி ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா இதை நான் மேலாலையும் 6ஆல் பெருக்கிறேன், கீழாலையும் 6ஆல் பெருக்கிறேன்னா இது தப்பா சரியானா? தப்பு கிடையாது. நான் விருப்பப்பட்ட நம்பரை பெருக்கிக்கலாம், எனக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம்? பெருக்கிக்கலாம். ஏன் அப்படின்னா வேல்யூ என்ன பண்ண முடியாது, மாற போகிறது கிடையாது.
ஒரு ஈக்குவேஷனில் ஒரு சம்மில் வேல்யூ மாறாமல் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். சார் நான் 100ஆல் பெருக்கிக்கிறேன், மேலே மட்டும் பெருக்கக்கூடாது, என்ன பண்ணணும், மேலேயும் பெருக்கணும் கீழேயும் பெருக்கணும். புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இந்த நம்பர் ஒன்றாகணும். அப்போ இந்த எல்சிஎம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல்சிஎம்மை இந்த நம்பரில் எந்த நம்பரால் பெருக்கினா இந்த எல்சிஎம் வரும்? 5 இருக்குது, எல்சிஎம் 30. எதால் பெருக்கினா 30 வரும்? 6ஆல் பெருக்கினா 30 வரும். அப்போ நான் கீழே மட்டும் 6ஆல் பெருக்கணுமா? தப்பு. மேலேயும் நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் இதை பெருக்கினா என்ன ஆகுது, மேலே 6 ஆகிடும், கீழே ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ், மைனஸ் இருந்தால் மைனஸ். அடுத்து இங்கே 6 இருக்குது. இந்த 6ஐ எந்த நம்பரால் பெருக்கினா 30, 5ஆல் பெருக்கினா 30 ஆகிடும். அப்போ 5ஆல் கீழே இங்கே 5ஆல் பெருக்கிறேன், இங்கே 5ஆல் பெருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ 30 ஆகிடும், மேலே ஆகிடுது 5. இப்போ பாருங்கள், கணக்கு நமக்கு தெரிஞ்ச கணக்கு மாதிரி ஆகிடுதா? கீழே 30, மேலே கூட்டல் இருந்தால் கூட்டிடும், 11 போய் 30. இதுதான் கான்செப்ட். இது என்னது கான்செப்ட்? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? இந்த 30 எப்படி வந்துச்சு? ஏன் 6ஆல் பெருக்கியிருக்கோம், ஏன் 5ஆல் பெருக்கியிருக்கோம், ஏன் கூட்டியிருக்காங்க, இப்படிலாம் நீங்கள் கேள்வி கேட்கணும். அப்போ தான் அந்த கணக்கு உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். இது புரிஞ்சிச்சு அப்படின்னா இதுதான் வந்து எந்த கணக்கு போட்டாலும் கூட்டல் கழித்தல் இல்லாமல் கணக்கு இருக்குமா? பின்னத்தில் கூட்டல் கழித்தல் இல்லாமல் கணக்கு இருக்குமா? ஸோ இது தெரியாமல் சார் நடத்திட்டு இருப்பார், நடத்தி அவர் மட்டும் போயிட்டுருப்பார். நமக்கு இந்த ஸ்டெப்லேயே டவுட் வரும், எப்படிங்க 30 வந்துச்சு, ஏங்க ப்ளஸ் பண்ணாங்க அப்படி யோசிச்சோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் உள்ளது அவர் நடத்தி முடிச்சிருவார். அப்போ என்ன தேவை நமக்கு? அடிப்படை. எல்லாத்துலேயுமே அடிப்படை. எதை படித்தாலும் முழுசாக படிக்கணும், அதான் முக்கியமானது. குரூப் 1 எக்ஸாம்லாம் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ஒரு லோகாயுக்தான் படிக்கிறோமா, அந்த லோகாயுக்தத்தை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? ஒரு அரசியலையும் அப்படின்னா ஒரு அந்த டீட்டெயிலை பற்றி எந்த இதை எடுத்தாலும் சரி, ஒரு தேர்தல் ஆணையம் அப்படின்னா தேர்தல் ஆணையத்தை பற்றி நம்ம என்ன பண்ணிடணும், முழு விவரம் தெரிஞ்சால் மட்டும்தான் அதில் ஒரு 4 கூட்டுக்காரணத்தை வச்சு ஆன்சர் பண்ண முடியும். எதை படித்தாலும் அப்படியே படிங்க. சரி, ஓரளவுக்கு ஐடியா வருதா? இந்த கணக்கு போடுங்க பார்ப்போம். ஆன்சர் போடுங்க. 1/4 + 1/8. ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன பண்ணோம், இந்த நம்பர் இங்கே பெருக்கணும், இந்த நம்பர் இங்கே பெருக்கணும், இப்படி போட்டோம். ஸோ 8 414 + 32. ஸோ 12 ÷ 32 அடித்தோம் அப்படின்னா 3 12 8 32. ஸோ இதுதான் ஆன்சர். அப்படி இல்லையா, 4க்கு 8க்கு எல்சிஎம் எடுக்கிறோம், 4 8. இப்போ என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுக்கிறதுக்கு இந்த 2 நம்பரையும் காமனாக வைக்கிற ஒரு நம்பரை எழுதுவோம். 2 2 2s are 4 4 2s are 8. மறுபடியும் இந்த 2 நம்பர் காமனாக வைக்கிற நம்பரை போடுவோம். 4 2 2 2 2 4. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இது எல்லாத்தையும் எப்படி பெருக்கணும், 2 2 4 4 2 8 8 தான் என்னது எல்சிஎம். எப்போதுமே இந்த நம்பர் இதோட மடங்காகவே இருக்குது அப்படின்னா இதில் உள்ள பெரிய நம்பர் தான் எல்சிஎம்மாக இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கே 1/4 இருக்குது, இங்கே 1/4 இருக்குது. அப்புறம் இந்த 4 என்ன மாற்றணும், 8ஆக மாற்றணும். அப்போ 2ஆல் பெருக்கினா 8ஆக மாறும். அப்போ நான் என்ன பண்ணணும், கீழே 2ஆல் பெருக்கணும், மேலே 2ஆல் பெருக்கணும். அப்போ என்ன ஆகிடுது, 2/4 2/8ஆக மாறிடுது. இங்கே 8 இருக்குது, 8 நான் வந்து 8ஆக மாற்றணும் அவசியம் இல்லை. அப்போ 8 தான் இருக்குது, அப்படி என்ன பண்ணிடுறேன், அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ இப்போ கூட என்ன வருது, கீழே சேம் ஆகிடுது, அதனால் காமனாக ஒரு 8 3/8. புரிஞ்சுக்க முடியுதா? கூட்டல். இப்போ பாருங்களேன், அந்த கூட்டல் தெரிஞ்சுன்னா இந்த கணக்கை போட்டுடலாம். ஏ என்பவர் ஒரு வேலையை 3 நாட்களில் செய்கிறாரு, பி என்பவர் அந்த வேலையை 6 நாட்கள் செஞ்சார். இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் செய்வாங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இருக்குன்னா பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரை அப்படியே 1/ல போட்டு சால்வ் பண்ணோம்னா அதான் ஆன்சர். புரிஞ்சுக்க முடியுதா? ஏ என்பவர் வேலையை எத்தனை நாள் செய்கிறாரு, பி என்பவர் வேலையை எத்தனை நாள் செய்கிறாரு, ஏ மற்றும் பி இந்த வேலையை எத்தனை நாள் செய்வாங்க அப்படின்னா ஏவுடைய வேலை 1/3, பியோட வேலை 1/6. இதை சால்வ் பண்ணிட்டு வர்ற ஆன்சரை என்ன பண்ணணும், தலைகளா எழுதிக்கிறோம். இப்போ சால்வ் பண்ண என்ன பண்ணுவோம், இதை இங்கே பெருக்குவோம், இதை இங்கே பெருக்குவோம். 6 + 3 3 18 9/18 அடித்தோம்னா 1/2. ஸோ இங்கே உள்ள 3 1/3 எழுதணும்ல, அதே போல் வர ஆன்சர் என்ன பண்ணணும், தலைகளை எழுதணும்னா 2. ஸோ 1/2 தலைகளை எழுதுனா என்ன வரும், 2/1 ஈக்குவல் டு என்னது 2. புரிஞ்சுக்க முடியுதா? ஏ ஒரு வேலை எத்தனை நாள் செய்கிறாரு, பி ஒரு வேலை எத்தனை செய்கிறாரு. இது எங்கே யூஸ் ஆகுது, எது யூஸ் ஆகுது, கூட்டல்.
பின்னத்தில் உள்ள கூட்டல் யூஸ் ஆகுது. டைம் அண்ட் ஒர்க்கில் இதுதான் பேசிக் சம்மு. ஓகேவா? இதுக்கு ஷார்ட்கட் என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம். அது ஏபி டிவைட் பை ஏ ப்ளஸ் பி. ஸோ ஏங்கிறது 3, பிங்கிறது 6, ஏங்கிறது 3, பிங்கிறது 6. ஸோ 18 டிவைட் பை 9 அடித்தோம் அப்படின்னா டேரெக்டாகவே என்ன ஆன்சர் இருந்தது? 2. டைம் அண்ட் ஒர்க், அதாவது டைம் அண்ட் ஒர்க்கில் கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஏபி பை டிவைட் ஏ ப்ளஸ் பி நம்ம என்ன பண்ணலாம், பயன்படுத்திக்கலாம். சும்மா சால்வ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு பேசிக் கற்றுக்கிறதா இந்த சம்மு சொன்னேன் உங்களுக்கு. புரியுதா? டவுட் இருக்கா? இப்போ பாருங்கள், கழித்தல். ஸோ கழித்தலாக இருந்தாலும் சரி, கூட்டலாக இருந்தாலும் சரி, பின்னத்தில் என்ன தான் அப்படின்னா சேம் தான். என்ன சேம் பண்ண போகிறோம்? இதை இங்கே பெருக்க போகிறோம், இதை இங்கே பெருக்க போகிறோம். 6 3 18, 3 மைனஸ் 6. இப்போ தான் என்ன பண்ணோம்? இப்போ ஃபஸ்ட்டு கற்றுட்டோம்னா 3 மைனஸ் 6 என்ன ஆன்சரு? -3 டிவைட் பை 18. இப்போ இது அடித்தா என்ன வரும்? 1/6. ஸோ கழித்தல் போடணும், கூட்டல் என்ன பண்ணணும்? கூட்டல் போடணும். இப்போ இந்த இதை தனியாக பார்க்கணும். இப்போ 3 மைனஸ் 6 என்ன பண்ணுவோம்? ரெண்டுத்தையும் கழிப்போம். கழித்து பெரிய நம்பர் என்னது? 6க்குள்ள சிம்பிளாக போடணும். -3 மைனஸ் கூட்டல் பின்னத்தில் பகுதி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் அடிப்படை. புரியுதா? இப்போ பாருங்கள், ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிக்கிறாங்க. ஏ தனியாக அந்த வேலையை 48 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா பி அந்த வேலையை எத்தனை நாளுக்கு முடிப்பார்? அங்கே மற்றும் அப்படிங்கிறப்ப ப்ளஸ் போட்டோமா, இங்கே தனியாக அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கிற நம்பர் அப்படியே என்ன பண்ணோம்? 1/48 மைனஸ் 1/16. ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணுங்கள். கீழே உள்ளது என்ன இருக்குது? வித்தியாசமாக இருக்குது. பகுதி என்ன இருக்குது? வித்தியாசமாக இருக்குது. அப்படின்னா நம்ம பகுதி 1 ஆக்கணும். ஸோ 16 வந்து 48ஓட மடங்காக இருக்குது. அப்படி தானே? 16வது வாய்ப்பாடு 48 ஆன்சராக வரும். அப்போ கண்டிப்பாக இதில் வந்து இப்போ எல்சிஎம் பார்த்தோம் 48 தான். இதுக்கு எல்சிஎம் என்னது? இல்லை எல்சிஎம் நீங்கள் கண்டுபிடிச்சி பார்த்துங்க. அப்போ எல்சிஎம் என்னவா இருக்கோ அதை என்ன பண்ணணும்? இந்த பகுதியாக மாற்றணும். அப்போ இந்த 48 ஆல்ரெடி இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? அப்படியே எழுதிடலாம். மைனஸ் இந்த 16 என்ன பண்ணணும்? 48 மாத்திரம் 3ஆல் பெருக்கணும். அதுதான் வாய்ப்பாடு படிக்கணும். இதை பெருக்கினா என்னவாகும்? 48 மேலே 3. ஸோ இப்போ பாருங்கள், கழிச்சு பாருங்கள். கழிச்சா என்ன வரும்? மைனஸ் கீழே 2 சேமாக இருக்குது, 48 எழுதிடும். மேலே 1 - 3 -2/48. ஸோ அடித்தோம்னா -1/24. தலையில் எழுதணுமா? 24 -24. அதாவது இந்த கணக்குக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தோம் அப்படின்னா -1/24. டைம் அண்ட் ஒர்க்கில் மைனஸ்லாம் கிடையாது. என்ன கிடையாது? அப்போ ஆன்சர் என்ன பார்த்தோம்னா 24. புரிஞ்சுக்க முடியுதா? புரியுதா? ஒன்றுமே கிடையாது. ஏபி டிவைட் பை ஏ மைனஸ் பி, அவ்வளோதான். இது வந்து கழித்தலுக்கு, இந்த கழித்தல் சம்மு ஒரு பின்னத்தில் சாதாரண கழித்தல் எங்கே யூஸ் ஆகுது? டைம் அண்ட் ஒர்க்கில் யூஸ் ஆகுது. இது தெரிஞ்சால் போதும். இந்த கணக்கை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுனா அப்படின்னா இந்த மாதிரி கணக்கு வந்து இதுமாரி போடணும். எந்த மாதிரி கணக்கு? ஏ மற்றும் பி, ஏ தனியே பி தனியே. சொல்லுங்கள். அப்படின்னு கேட்டால் என்ன போடணும்? இந்த மாதிரி போடணும். ஸோ 1/ல போட்டு போடணும். அப்படி இல்லையா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும். அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேஷன் ஸ்கில்லை ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ இந்த கொஸ்டின் நம்ம இன்றைக்கி படிக்கிறோம். இன்னும் ஒரு 6 மந்த் கழிச்சு எக்ஸாம் காலில் உட்காந்துருக்கப்போ நம்ம சம்மு கேட்குறாங்க அப்படின்னா ஓகே இந்த சம்முக்கு இந்த மாதிரி போடணும் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா முடிஞ்சு போய்ட்டு. அப்போ வந்து உங்களுக்கு இந்த இதுமாரி போடவே ஐடியா வரல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஞாபகம் சக்தி தான் என்னது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கணக்கை நீங்கள் ஒரு 10 வாட்டி நீங்கள் சொல்லி பார்க்குறீங்க. என்ன சொல்லுவீங்க? ஏ மற்றும் பி, ஏ தனியே பி தனியே, ஏபி டிவைட் பை ஏ மைனஸ் பி 10 வாட்டி சொல்லி பார்த்தா மறக்குமா உங்களுக்கு? மறக்கவோ மறக்காதா? அப்போ நம்ம என்ன பண்ணல? 10 வாட்டி சொல்லி பார்க்கலாம், அதான் விஷயம். அப்போ 2 வாட்டி சொல்லி பார்த்தா கொஞ்சம் புரியும், 3 வாட்டி சொல்லி பார்த்தா, 4 வாட்டி சொல்லி பார்த்தா, 5 வாட்டி, 10 வாட்டி சொல்லி பாருங்கள், மறக்கவே மறக்காது. இதுதானே சார் ஏபி டிவைட் பை ஏ மைனஸ் பி. இப்போ இந்த நம்பரே நமக்கு ஞாபகம் வச்சுட்டீங்க, ஆன்சர் 24 வரும் சார், அவ்வளோதான் சார்.
அதுதான் இது லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 லெவல் 4ன்னு என்ன பண்ணோம் ஒரே இது திரும்ப திரும்ப படிக்கணும். இப்போ பாருங்கள் 3 இது கூட்டுறது ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். 3 நம்பரை கூட்டுறது 1/5 1/6 1/8. இதில் என்ன இருக்குது கீழே பின்னம் என்ன இருக்குது எல்லாமே வேறு வேறையாக இருக்குது. அப்போ இதுக்கு என்ன பண்ணோம் எல்சிஎம் எடுக்கிறது தான் ஈஸியான மெத்தடு. அப்போ 5 6 8 என்ன பண்ண தெரியணும் ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்க தெரியணும். வெவ்வேறு நம்பருக்கு எல்சிஎம் என்ன அப்படின்னா அந்த நம்பரை பெருக்கிறது தான் எல்சிஎம். நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ 5 6 8க்கு தொடர்பே கிடையாது, அவங்களுக்குள்ள ஒன்றும் கிடையாது, உறவே கிடையாது. அப்படின்னா 3 நம்பர் பெருக்கிறது தான் எனக்கு என்னது எல்சிஎம். இதுக்கெல்லாம் போய் நீங்கள் என்ன பண்ணது தேவையில்ல, தனியாக போட்டு 5, 6, 8லாம் போடணும் அவசியம். அப்படியே போய் 8 48 48 5 100 240 தான் இதுக்கு எல்சிஎம். இதில் எது முக்கியமானது எல்சிஎம் தான் முக்கியமானது. இந்த எல்சிஎம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ எல்லாத்தையும் அந்த எல்சிஎமாக மாற்றணும். ட்ரை பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சுட்டு அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடத்தின எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுன்னு அர்த்தம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6க்கும் 8க்கும் தொடர்பு இருக்குது. ரொம்ப அதாவது தொடர்பே இல்லாத நம்பர் தான் அதை பெருக்கணும். 6 8 தொடர்பு இருக்கா இல்லையா, அப்போ எல்சிஎம் என்ன ஆகணும் எல்சிஎம் அப்படிங்கிறது லீஸ்ட். அதாவது 240யும் இந்த 3 நம்பருக்கும் வகுக்கும், ஆனால் 120யும் வகுக்கும். அப்படின்னா இந்த 2 மதிப்பில் எது குறைவான மதிப்பு தான் என்னது மிகச்சிறிய பொது மடங்கு அப்படி தான் எல்சிஎம். இப்போ பாருங்கள் அதுதான் அவசரப்பட்டு போட்டக்கூடாது. 5 6 8 இப்போ 6க்கு 8 காமனாக வகக்கூடிய நம்பர் 2 இருக்கா, 5 வகுக்காது 5 அப்படியே இருக்கணும். 32 4 2 8. இப்போ என்னது இந்த 5 3க்கு காமனாக எதுவுமே கிடையாது, அப்படியே பிரிக்க வேண்டியது. 4 3 12 12 60 62 120. எல்சிஎம் என்னன்னு பார்த்தோம்னா 120. அப்போ என்ன பண்ணோம் இந்த 5 எதால் பெருக்கணும் 120 மாறும், 24 பெருக்கணும் 120. அப்போ என்ன பண்ணணும் கீழே 24 பெருக்கணும் மேலேயும் 24 பெருக்கணும். மேலே பெருக்கணும் 24 கீழே 120. ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் போட போகிறோம், மைனஸ் இருந்தால் மைனஸ் போட போகிறோம். 6 எதால் பெருக்கணும் 220 வரும், 20ஆல் பெருக்கணும் 120. அப்போ மேலே என்ன பண்ணோம் 20 120. 8 எதால் பெருக்கணும் 120 வரும் 15. இப்போ மேலே 15 கீழே 120. இப்போ பார்த்தோம் அப்படின்னா கீழே உள்ள பின்னம் பகுதி சேம் ஆகிட்டு அப்போ காமனாக ஒரு 120 போட்டுட்டு கூட்டல் இருந்தால் கூட்ட போகிறோம், கழித்தல் இருந்தால் என்ன பண்ண போகிறோம் கழிக்க போகிறோம். இப்போ கூட்டி பாருங்கள். ஸோ 44 59 இதெல்லாம் நம்மளாக உருவாக்கின கணக்கு தான், அதனால தான் ஆன்சர் கண்ணாமண்ணான்னு வரும். கான்செப்ட் புரியுதா நமக்கு? வெவ்வேறு பகுதி வந்து வெவ்வேறாக இருக்கிற நம்பரை எப்படி ஆட் பண்ணுறது, அது 3 கொடுத்தாலும் சரி 4 கொடுத்தாலும் சரி 5 கொடுத்தாலும் சரி என்ன தான் அவ்வளோதான். புரியுதான்னு பாருங்கள் எப்படி 120 வந்துச்சு. இங்கே இந்த 1/5 எப்படி 24/120 மாற்றணும். இந்த மேலே நம்ம பார்க்கவே கூடாது. இந்த இங்கே உள்ள நம்பரை இல்லை 120 வகுத்து பார்த்துருங்க. 120/5 120/6 120/8 அந்த வர்ற ஆன்சரை என்ன பண்ணணும் அதில் பெருக்கணும். இப்போ இந்த கணக்கை போய் ஒரு 3வது ஸ்டூடெண்ட் உட்கார வச்சு நம்ம நடத்தினா உங்களுக்கு புரியுமா அந்த கணக்கு? ஆனால் எங்கே வச்சுருக்காங்க 3வதுல தான் வச்சுருக்காங்க இந்த கணக்கை. நீங்கள் 3வதுலேயே உங்களுக்கு இந்த கணக்கு புரிஞ்சுட்டு அப்படின்னா நீங்கள் இப்போ பயங்கரமான சயின்டிஸ்டாக இருப்பீங்க. எப்படி இருப்பீங்க எப்படி இருப்பீங்க? நம்ம படிப்பை வந்து முறையாக படிக்கலை, மார்க்குக்காக படிச்சுட்டு வந்துட்டோம். என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? மார்க்கு தேவையே கிடையாது. எது தேவை? கான்செப்ட் நாலேஜ் தான் தேவை. நீங்கள் இந்த கான்செப்டாக கற்றுக்கிட்டா இந்த மாதிரி எத்தனை கணக்கு கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் போடலாம். அப்படி கான்செப்டாக கற்றுக்காமல் இப்படி தான் மார்க்கு படித்தோம் அப்படின்னா இந்த கணக்கு மட்டும் தான் போட முடியும். அடிப்படை ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ கூட்டலில் எப்படி கொடுத்தாலும் நீங்கள் போட்டலாம், அப்படி தானே? சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? இப்போ இப்படி கொடுக்குறாங்க, சால்வ் பண்ணுங்க. ஸோ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இது 2 கூட்டிக்கலாம் ஈஸியாக. இது 2 பின்னது சேமாக இருக்குது. அப்படின்னா அது 7 மேலே கூட்டோம்னா 3 ப்ளஸ் 3/8 மைனஸ் 5/7. ஸோ அடுத்து என்ன பண்ணிடலாம், இது 2 சேமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், அது காமனாக 7 போட்டு 3ல் 5 போயிட்டுனா -2
ப்ளஸ் 3/8. ஓகேவா? இது எப்படி எழுதிக்கலாம்? 3/8 மைனஸ் 2/7 போட்டுக்கலாம். அப்போ என்ன பண்ணோம்? இது ரெண்டுத்தையும் பெருக்கலாம். 7 3 இதுக்கு குறுக்க பெருக்கணும். 21 8 2 16 கீழே 7 56. இது கழிச்சோம் அப்படின்னா 5/56. இதுதான் ஆன்சர். பார்த்து வச்சுங்க. எல்லாருக்கும் வந்துச்சா? இப்போ இந்த கணக்கை பொறுத்தளவுக்கு நான் கணக்கை பார்த்தா எனக்கு தெரியுது. கீழே 7 கீழே 7 கீழே 7. அப்போ என்ன பண்ணுறேன்? காமனாக ஒரு 7 போட்டுட்டு இது 2 ப்ளஸில் இருக்குது. அப்போ 3 இந்த 3ல் 5 போயிட்டுனா அங்கே மைனஸில் இருக்குது. அப்போ -2 ப்ளஸ் 3/8. ஸ்டெப்பை குறைக்கணும். என்ன பண்ணோம்? ஸ்டெப்பை என்ன பண்ணோம்? குறைக்கணும். இந்த ஸ்டெப்பை இப்போ குறைச்சிக்கணும் நம்ம. இப்போ பாருங்கள், பெருக்கலை பொறுத்தளவுக்கு நம்ம எதுவுமே பண்ண வேணாம். என்ன பண்ணணும்? பெருக்கலை எப்படி பெருக்கிறது அப்படின்னா நேருக்கு நேராக பெருக்கணும். என்ன பண்ணோம்? இப்போ 2/3 × 3/2 அப்படின்னா எப்படி பெருக்கணும்? எப்படி பெருக்கணும்? கேன்சல் பண்ண முடியாது. பண்ணணும். இப்போ இது கேன்சல் பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். இது கேன்சல் பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். 1 அப்படி போடலாம். இல்லை இப்படி தான் இருக்குது. 1/2 × 1/4 அப்படின்னா எப்படி பெருக்கணும்? அப்படியே மேலே உள்ள நம்பர் என்ன பண்ணணும்? பெருக்கணும். கீழே உள்ள நம்பர் என்ன பண்ணணும்? பெருக்கணும். புரிஞ்சுக்க முடியுதா? பெருக்கலை பொறுத்தளவுக்கு சிம்பிள் தான் பார்க்கணும். பெருக்கலை பொறுத்தளவு நமக்கு ஏற்கனவே தெரியும். என்ன தெரியும்? ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ். ஆன்சர் என்னது? மைனஸ். சப்போஸ் இது இப்படி இருக்குது. -1/2 × 1/4 இப்படின்னா என்ன பண்ணணும்? ரெண்டுத்தையும் பெருக்கிட்டு ஆன்சர் என்ன பண்ணணும்? மைனஸ் போட்டணும். புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இந்த கேள்விக்கு ஆன்சர் என்ன சொல்லுங்கள்? சரி ரைட், இருங்க இதை பார்த்துருவோம். ஸோ இப்போ பெருக்கல் பார்த்தோம், வகுத்தல் பார்த்தோம். இப்போ சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே கணக்கில் ப்ராக்கெட்டு, கூட்டல், கழித்தல், வகுத்தல் இப்படிலாம் இருக்குது. அந்த கணக்கை நம்ம கண்ணாமண்ணு போட்டுறக்கூடாது. அப்படி போட்டால் ஆன்சர் மாறிடும். அதுக்கு ஒரு ரூல் வச்சுருவாங்க. என்ன ரூல் அப்படின்னா பாட்மாஸ் ரூல். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. பாட்மாஸ் ரூல். இந்த பாட்மாஸில் ஃபஸ்ட்டு பி அப்படிங்கிறது ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஒரு சம்மில் நம்ம பார்க்குறப்ப அதுலேயும் ஓ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓவுக்கு என்னது? ஆர்டர்ஸ். ஆர்டர்ஸ்னால் என்னது? இப்போ x⁴ இருக்குது, ஆர் √4 இருக்குது அப்படின்னா அதுதான் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை பண்ணணும். அந்த ப்ராக்கெட்லேயும் ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் உள்ள தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட், ஸ்கொயர் ப்ராக்கெட், அதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. ஸோ நீங்கள் நம்ம சிம்பிளாக படிச்சு வச்சுருவோம், ப்ராக்கெட்டு, டிவிஷனு, மல்டிப்ளிகேஷனு. ஆனால் அந்த ப்ராக்கெட்லேயே என்ன இருக்குது? எந்த ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு பண்ணணும்? இதுதான் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது, மூணாவது. அடுத்தது ஆர்டர்ஸ். இதே மாதிரி தான் இதை பண்ணணும். அடுத்த √2 பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? வகுத்தல் எங்கே இருக்குது, பெருக்கல் எங்கே இருக்குது, கூட்டல் எங்கே இருக்குது, கடைசியாக தான் என்ன பண்ணணும்? கழித்தல் பண்ணணும். புரிஞ்சுக்க முடியுதா? சொல்லுங்கள். பாட்மாஸ் சொல்லுங்கள். ப்ராக்கெட், ஆர்டர்ஸ், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். இதில் ப்ராக்கெட் பாருங்கள், எந்த ப்ராக்கெட்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ இதில் பார்க்குறோம். என்னென்னலாம் இருக்குது? எல்லா ப்ராக்கெட் இருக்கா? அப்போ ஃபஸ்ட் நம்ம எங்கே போய் எதை பார்க்கணும்? எதை கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்? இந்த பார்ட்டு என்னது? இந்த ப்ராக்கெட்டு. அதுக்குள்ளே என்ன பண்ணணும்? ப்ராக்கெட்டு. புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ பாருங்கள், இப்போ இந்த கணக்குக்கு என்ன ஆன்சரு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எதை பண்ணணும் அப்படின்னா ப்ராக்கெட் இருக்கா, ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும். 3 + 8 சாரி 3 + 5 8 -5. ஆன்சர் பார்த்தோம்னா 3. அடுத்து பாருங்கள், ஆஃப் அப்படின்னா பெருக்கல்னு ஞாபகம் வச்சுங்க. இப்போ இந்த கணக்கு சால்வ் பண்ணுங்கள். 1/2 + 1/4. அப்போ நமக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியணும்? 1/2 + 1/4 எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியணும். அது தெரியல நம்ம முடியாது கணக்கா.
போட முடியாது. புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ 1/2 1/4 என்னது? முக்கால், அரை, கால். 1/2ங்கிறது என்னது? அரை. 4 அரை எத்தனை? 1. 4 அரை அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 4 அரை. இந்த நம்பர் கூட்டி பாருங்க. 4 அரை. 4 அரை 2. 4 கா 1. 4 முக்கா 3. 2 முக்கா 1.5. இப்போ தெரியுதா? முக்கால்னா என்னது? இதான் முக்கால். கால்னா இதான் கால். அரை. இப்போ 4 முக்கால்னா 4 3/4 ப்ளஸ் 3/4 ப்ளஸ் 3/4 ப்ளஸ் 3/4 ஆட் பண்ணணும். இப்போ கீழே எல்லாம் சேமாக இருக்கா? அப்போ என்ன பண்ணுவோம்? 4 மேலே கூட்ட வேண்டியதான். 3 3 9 3 3 6 6 6 3 12. இது அடிக்கலாமா? என்ன ஆன்சர் வருது? 3. இப்போ 4 முக்கா என்னது ஆன்சரு? 3. 4 அரை 2. 4 1. சரி, இதை பாருங்கள். இதை சால்வ் பண்ணுங்கள். இதை சால்வ் பண்ணோன்னா வரும் 3/4 வருமா? இன்ட்டு 16. அப்போ என்ன பண்ணணும்? இதையும் அடிச்சிடலாம். அடித்தோம்னா ஆன்சரு 12. டவுட் ஆச்சுருக்கா? இது சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாய்ப்பாடு படிக்கணும். என்ன படிக்கணும்? வாய்ப்பாடு, ஸ்கொயரு, கியூபு இதெல்லாம் படிக்கணும். இப்போ என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் பெருக்கணும். 2 பெருக்கணும்னா 6. அடுத்தது ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. எதை பண்ணணும்? அப்படிலாம் கிடையாது. ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது? அது ப்ளஸ் இருந்தாலும் சரி, மைனஸ் இருந்தாலும் சரி. ஸோ 8 - 6 ப்ளஸ் 14. இப்போ 14 ப்ளஸ் 2. ஆன்சர் என்ன பார்த்தோம்னா 16. ஓகேவா? அடுத்து பாருங்கள். இதுதான் கொஷின். அப்போ கொஷினை பார்க்குறோம். எந்த ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு? இந்த ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த ப்ராக்கெட்டில் இங்கே ஒரு ப்ராக்கெட்டு, இங்கே ஒரு ப்ராக்கெட்டு தனித்தனியாக பண்ணிட வேண்டியதான். ஸோ 1800 வகுத்தல் 10. இதை சால்வ் பண்ணால் என்ன வரும்? 6. இதை சால்வ் பண்ணால் 12. ரெண்டும் சேர்த்து ஒரு ப்ராக்கெட் போடுவோம். ஸோ இந்த ப்ராக்கெட்டு போய்ட்டு இந்த ப்ராக்கெட்டு போய்ட்டு கடைசியாக இந்த ப்ராக்கெட். ஸோ அடுத்து என்ன பண்ணணும்? இந்த ப்ராக்கெட்டை பார்க்கணும், இந்த ப்ராக்கெட்டில் உள்ள ப்ராக்கெட்டை பார்க்கணும். ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா 18. இது பெருக்கல் ஆகிடுதா? 18 அது பெருக்கணும்னா அது வரும் 180. 1800 வகுத்தல் 180. அது எப்படி எழுதலாம்? 1800 டிவைட் பை 180. இது அடித்தோம்னா ஆன்சர் என்னது? 10. ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸ் பவரில் உள்ள நம்பரை கூட்டுறது எப்படி அப்படின்னா, எக்ஸ் பவரில் பார்க்கணும். என்ன பார்க்கணும் அப்படின்னா, பவர் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். கூட்டலை பொறுத்தளவுக்கு எக்ஸில் பவர் சேமாக இருக்கா அப்படின்னா, காமனாக x பவர் 2 x பவர் 2 x பவர் 4ன்னு எழுதிடக்கூடாது. காமனாக ஒரு x பவர் 2 எடுத்துகிட்டு இதுக்கு முன்னாடி உள்ள என்ன நம்பருன்னு பார்க்கணும். முன்னாடி நம்பர் இதெல்லாம் 1 இருக்கும். 1 என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணி போகணும். 2 x பவர் 2. இது கூட்டலில். கூட்டலை பொறுத்தளவு நம்ம என்ன பண்ணணும்? பவர் சேமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், டூ எக்ஸ் பவர் 2 ப்ளஸ் எக்ஸ் பவர் 2. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பவர் சேமாக இருக்கான்னு பார்க்குறோம். பவர் சேமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? காமனாக ஒரு எக்ஸ் பவர் 2 போட்டு இங்கே முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை தான் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். கழித்தலில் பாருங்கள், கழித்தலுக்கு என்ன இருக்கணும்? பவர் சேமாக இருக்கணும். பவர் சேமாக இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியாது? அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ 2x³ ப்ளஸ் 3x² இருக்குது. ஏதாச்சும் பண்ண முடியுமானா எதுவுமே பண்ண முடியாது. இதே 2x³ ப்ளஸ் 3x³ இருக்குது. இதை பண்ண முடியுமா? கூட்ட முடியுமானா கூட்ட முடியும். ஏன்னா பவர் சேமாக இருக்குது. அப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா 5x³
ஸோ இதுக்கு என்னன்னு ஆன்சர் பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் தான். ரெடி, இது சேமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி 1 இருக்குன்னு அர்த்தம். 2ல் 1 போயிட்டுனா 1. இப்போ பெருக்கலை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா இதுக்கு என்ன ஆன்சர் நிறைய பேர் கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எக்ஸ் பவர் 6 பவரை பெருக்கிட்டு போயிடுவாங்க. அப்படி பெருக்கக்கூடாது. பெருக்கல்ல பவரை ஆட் பண்ணணும். இப்போ எக்ஸ் பவர் 3 எக்ஸ் பவர் 2 இங்கே வந்து பவர் சேமாக இருக்கணும் அப்படிலாம் பார்க்கலாம் கூடாது. பெருக்கல்ல சேமாக இருக்கணும் அவசியம் கிடையாது. டைரெக்டாக பவரை கூட்டிட்டா அதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும் ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ப்ளஸ் என். அடுத்தது பாருங்க, இந்த கணக்கு பவர்லாம் நம்ம என்ன பண்ண தேவையில்ல, பார்க்க தேவையில்ல. பெருக்கலா ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். 3 மணி கூட்டினோம்னா 6. இங்கே பாருங்க, இப்போ பெருக்க சொல்கிறாங்க. என்ன பண்ணோம், எக்ஸ் பவரில் உள்ளதை கூட்டணும், நம்பராக உள்ளதை பெருக்கணும். அவ்வளோதான் ஆன்சர். 4 2 சார் நம்பரையும் பெருக்கணும், பவர் என்ன பண்ணோம், ஆட் பண்ணும். ஓகே தானே? இதே இது வகுத்தல்ல கேட்குறாங்க அப்படின்னா கழித்தல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வகுத்தல் அப்படிங்கிறது கழித்தல். இப்படி ஒரு கணக்கு இருக்குது. இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தோம் அப்படின்னா நம்பரை எப்போது போல் அடிக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அடிச்சிடணும். பவரை கழிச்சிடணும். எக்ஸ் பவர் 4 2 போய்னா 2 அப்படின்னு கழிக்கணும். பவரை என்ன பண்ணால் கழிக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ 1/x பவர் 2 அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்னா எக்ஸ் பவர் -2ன்னு எழுதலாம். நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. 1/x பவர் 2 எப்படி எழுதலாம், எக்ஸ் பவர் -2ன்னு எழுதலாம். எக்ஸ் பவர் -2 எப்படி எழுதலாம்னா 1/x பவர் 2ன்னு எழுதலாம். புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ இப்படி இருக்குது 2/3 பவர் 4ன்னு இருக்குது. இது எப்படி வேறு எப்படி மாற்ற முடியுமா, வச்சு பண்ண முடியுமா அப்படின்னா நான் இந்த பின்னத்தை மாற்றிக்கிறேன். 3/2 நான் பின்னத்தை மாற்றினா பவரை நான் என்ன பண்ணணும், மைனஸ் போடணும். புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு இப்படி இருக்குது, கவனிச்சிக்கலாம். 1/2 பவர் 4 ப்ளஸ் 1/2 பவர் 4. இதுக்கு என்ன ஆன்சரு அப்படின்னா இந்த 1/2 என்ன பாருங்க, ஒரு எக்ஸ் மாதிரி பாருங்க. எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 தான் நம்ம எப்படி எழுதுவோம், எக்ஸ் பவர் 4 தான் எழுதுவோம். அப்படி தானே? ஆனால் இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் என்ன பண்ணுவோம், கூட்டுவோம். அப்போ என்ன பண்ணுவோம், 2x பவர் 4. இப்போ பாருங்கள், இந்த 2 இருக்கிற இடத்துக்கு எக்ஸ் இருக்கிறது என்ன பண்ணுது, 1/2 இருக்குது பவர் 4. புரிஞ்சுக்க முடியுதா? இதை சால்வ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அது பெருக்கிக்கலாம். புரிஞ்சுக்க முடியுதா இல்லையா? இது கரெக்டாக? அது சொல்லுங்கள். இதை நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி பெருக்குனீங்கன்னா கரெக்டாக வரும். அதாவது அதுதான் ஜென்ரல் ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க, ஏ பவர் எம் ப்ளஸ் ஏ பவர் எம் ஈக்குவல் டு என்ன தான் 2a பவர் m வரும். கரெக்டா? புரிஞ்சுக்க முடியுதா? சரி, அடுத்து பாருங்கள் ரூட்டில். இப்போ கடைசியாக எப்படி சம்மு வரும், ரூட்டு எக்ஸ் பவர் பின்னத்தில் எல்லாம் சேர்த்து வந்தாலும் நமக்கு என்ன பண்ண தெரியணும், போட தெரியணும். ஓகேவா? ஸோ சாதாரணமாக ரூட்டு போடுறோம் அப்படின்னா இது என்ன எப்படி சொல்லுவோம், இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுக்கு முன்னாடி ரூட் இருக்குன்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. ஒரு சாதாரணமாக நம்பர் எழுதுறோம் அப்படின்னா டிவைடட் பையில் 1 இருக்குன்னு அர்த்தம், பவரில் என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுக்க முடியுதா? 2 பவர் 0 அப்படிங்கிறது வேறு. அது 1 எனிதிங் பவர் 0 என்னது 1. சாதாரணமாக ஒரு நம்பர் எழுதுகிறப்ப அது பின்னத்தில் 1 இருக்குன்னு அர்த்தம், பவரில் 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் ஆன்சர் என்ன வரும், 2. அதனால 2ன்னு எழுதுகிறோம். சாதாரணமாக ஒரு எக்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னா பவரில் 1 இருக்குன்னு அர்த்தம், முன்னாடி 1 இருக்குன்னு அர்த்தம், டிவைட் பை 1 இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுக்க முடியுதா? இது எப்படி எழுதுனா ஆன்சர் என்ன தான், எக்ஸ் தான். அதே போல் சாதாரணமாக ரூட்டு போட்டால் இதுக்கு ரூட்டுக்கு முன்னாடி 2 இருக்குன்னு அர்த்தம். அப்போ பாருங்கள் என்ன அர்த்தம், இப்படி போட்டு என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே உள்ள நம்பரை ஏதோ ஒரு காமனான ஒரு 2 நம்பராக பிரிக்கணும். என்ன பண்ணணும், அது எந்த நம்பராலும் நீங்கள் பிரிச்சுக்கலாம். இங்கே 2 நம்பர்னா 2 நம்பராக பிரிக்கணும், 3 நம்பர்னா 4 நம்பர்னா 4 நம்பராக பிரிச்சுட்டு 2 நம்பர்னா இந்த 2 நம்பருக்கு ஒரு நம்பரை எடுத்து வெளில எழுதணும். வேல்யூ மாறிடக்கூடாது. இப்போ இருக்கிற 16 வரணும். இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த 2 நம்பருக்கு ஒரு நம்பரை எடுத்து எழுதிட்டு இதை கேன்சல் பண்ணணும்.
அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட் 16 ஈக்குவல் டு என்ன ஆன்சரு 4. புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ பாருங்கள் 3 ரூட் 8 அப்படின்னா என்ன பண்ணோம், இந்த 8ஐ ஒரே மாதிரியான 3 நம்பராக எழுதணும். 2 × 2 × 2. இங்கே 3 இருந்ததுன்னா இந்த 3 நம்பருக்கு ஒரு நம்பர் எழுதிட்டு இதை நான் கேன்சல் பண்ணணும். அப்போ 3 ரூட் 8 என்ன ஆன்சரு 2. ஸோ 3 ரூட் 7 2 8 என்ன ஆன்சர் இதுக்கு? என்ன ஆன்சரு 12. ஏன்னா 17 28 எதோட கியூபு 12 × 12 × 12 ரூட். அப்போ இங்கே 3 இருந்ததுன்னா இங்கே 3 நம்பருக்கு ஒரு நம்பர் எழுதிட்டு இதை கேன்சல் பண்ணணும். ஸ்கொயர் கியூப்லாம் படிக்கணும். இப்போ பாருங்கள் இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். இதுக்கு என்ன ஆன்சரு? என்ன ஆன்சரு? என்ன பண்ணணும், இந்த 32 5 நம்பராக எழுதணும். இந்த 5 நம்பர் எப்படி இருக்கணும், ஒரே மாதிரி நம்பராக இருக்கணும். 2 × 2 × 2 × 2 2 இது எல்லாத்தையும் பெருங்க 32 வரும். 2 2 4 4 8 8 2 16 16 32. அப்போ இங்கே 5 இருந்ததுன்னா இந்த 5 நம்பர் ஒரு நம்பர் எழுதிட்டு இதை கேன்சல் பண்ணணும். ஸோ 5 ரூட் 32 ஈக்குவல் டு என்ன ஆன்சரு 2. புரிஞ்சுக்க முடியுதா? புரியுதா? ஸோ இப்போ எப்படி சொல்கிறாங்க 2⁵ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா என்ன அர்த்தம், 2 5 வாட்டி எழுதணும், 5 2 வாட்டி எழுதக்கூடாது. என்ன ஆன்சரு 32. 2 அப்போ 32 நம்ம எப்படி எழுதலாம் 2⁵ எழுதலாம். புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ நிறைய சம்மு இருக்குது, சிம்பிளிஃபிகேஷன் நிறைய சம்மு இருக்குது, நம்ம கான்செப்டை கற்றுக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் ரூட்டில் ஆட் பண்ணுறது எப்படி, ரூட்டில் ஆட் பண்ணுறதும் எக்ஸில் ஆட் பண்ணுறதும் சேமு. என்னது என்ன இருக்கணும், இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிற நம்பர் ஒரே நம்பராக இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. எப்படி இருக்கணும், ரூட்டுக்குள்ளே இருக்கிற நம்பர் ஒரே நம்பராக இருந்தால் மட்டும் தான் இதை கூட்ட முடியும். சப்போஸ் இப்படி இருக்குது ரூட் 3 + ரூட் 2 இருக்குது, இதை ஆட் பண்ண முடியுமா அப்படின்னா ஆட் பண்ண முடியாது. புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ சேமாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும், சேம் காமனாக ஒரு 3ஐ போட்டுட்டு இதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு அர்த்தம், நல்லா இருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1 இருக்குது, இந்த இடத்துல என்ன இருக்குது 2 இருக்குது. ஸோ இந்த 2வை பார்க்கக்கூடாது, நம்ம இங்கே உள்ள நம்பர் தான் பார்க்கணும். என்ன பார்க்கணும் 1 1 1 1 கூட்டோம்னா 2 ரூட் 3. புரிஞ்சுக்க முடியுதா? ஐடியா வருதா? அது டவுட் இருந்துச்சுக்கா? நிறைய சம்மு சால்வ் பண்ணால் ஒரு ஐடியா வரும். இப்போ இதை கூட்ட முடியுமா, இது பண்ண முடியுமா, பண்ண முடியாது. இப்போ பாருங்கள் இதை கூட்ட முடியுமா, இதை பண்ண முடியுமான்னு நினச்சி பாருங்கள், சொல்லுங்கள். இதை டேரெக்டாக கூட்ட முடியுமானா கூட்ட முடியாது. ஆனால் நமக்கு தெரிஞ்ச மெத்தடு 2 ரூட் 4க்கு ஆன்சர் என்னது 2. கரெக்டா? 2 × 2 இங்கே 2 இருக்குது, அப்போ ஒரு 2க்கு 2 ப்ளஸ் ரூட் 3 8 3 ஆன்சர் என்னது 2. கூட்டணும் அப்படின்னா 4. பார்க்கணும், கணக்காக பார்க்குறோம், நம்ம ஞாபகம் வரணும். ஓகே 3 ரூட் 8 இதுக்கு என்ன இதுமாரி பண்ணலாமே அப்படின்னு ஐடியா வரும். இப்போ ரூட்டில் பெருக்கல் என்னது, ரூட்டில் பெருக்கலில் பொறுத்தளவுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. என்ன பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக நம்பரை பெருக்கிற மாதிரி என்ன பண்ணோம், பெருக்கிட்டு ரூட்டை போட்டணும். என்ன பண்ணோம், இப்போ 2ஐயும் ரூட் 2யும் ரூட் 3 எப்படி பெருக்குது அப்படின்னா 2 3 பெருக்கினா என்னது 6, நம்பரை பெருக்கிற மாதிரி பெருக்கிட்டு ரூட்டை போடணும். ஆமாம் ஆமாம் சேமாக இருக்கணும், இங்கே சேமாக இருக்கணும். புரிஞ்சுக்க முடியுதா? 2 பெருக்கிட்டு என்ன பண்ணணும், காமனா ரூட் 2 ரூட் போடணும். இப்போ பாருங்கள் இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்கள், ட்ரை பண்ணுங்கள். என்ன ஆன்சரு, என்ன பார்க்கணும், கூட்டல் ஃபஸ்ட்டு இதை பார்க்கணும். கூட்டலா கழித்தலா பெருக்கலா வகுத்தலா, கூட்டல். ரூட்டில் என்ன இருக்குது 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ சேமாக இல்லை, அப்போ எதுவுமே பண்ண முடியாது. ஆன்சர் என்னன்னா அது அப்படியே எழுதுறது தான். அவ்வளோதான் ஆன்சர். 12 ரூட் 5லாம் கிடையாது. நம்பரையும் நான் கூட்டிப்பேன், ரூட்டையும் கூட்டிப்பேன், கண்ணாமனா கூட்டிக்கூடாது, அது கணக்கு கிடையாது.
கூட்டலில் ரூட்டை கூட்டணும் அப்படின்னா ரூட் எப்படி இருக்கணும்? சேமாக இருக்கணும். சரி பாருங்கள், இதேமாரி கேள்வி கேட்பாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், ரூட்டுக்குள்ளே ரூட்டு. இப்போ இதேமாரி இந்த ரூட்டு 16 என்ன ஆன்சரு அப்படின்னு பார்த்தோம்னா 4. 22 நாளைக்கு ஒன்று என்ன வரும்? ரூட் 25ன்னு வரும். ரூட் 25 என்ன ஆன்சரு? 5. இந்த 5க்கும் 31 கூட்டோம்னா 36. ரூட் 36 என்ன ஆன்சரு? 6. இப்போ என்ன வருது? ரூட் 49. ஆன்சர் என்னது? 7. புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ இது ஷார்ட்கட்டு நமக்கு என்னது? இங்கே உள்ள நம்பரை பார்க்கணும். என்ன இருக்குது? 43. அடுத்து ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்னு பார்க்கணும். ப்ளஸ் இருக்கா? ப்ளஸ் இருந்தால் அந்த 43க்கு அடுத்தது வர்ற ஒரு வர்க்க எண் பார்க்கணும். 43க்கு அடுத்து வர வர்க்க எண் என்னது? 49. இந்த 49 ரூட் எடுத்தால் என்ன ஆன்சர் வரும்? 7. அதான் ஆன்சர். புரியுதா? இது மேலே போன அவசியம் கிடையாது. என்ன பண்ணுறோம்? இது கான்செப்ட் கற்றுட்டோம் எப்படின்னு. எக்ஸாம் காலில் உட்காந்துருப்போம், கணக்கை பார்க்குறோம். இந்த 43 அப்புறம் என்ன வருது? ப்ளஸ் அப்படின்னா 43க்கு அடுத்து வர்ற வர்க்க எண் என்ன? 49. இந்த 49 ரூட் எடுத்தோம்னா அதான் ஆன்சரு. சப்போஸ் இங்கே மைனஸ் வருது அப்படின்னா 43க்கு முன்னாடி உள்ள வர்க்க எண் என்ன? 36. இந்த 36 ரூட் எடுத்தால் என்ன ஆன்சரு? 6. அதுதான் எதை படிக்கணும்னு சொல்கிறது? ஸ்கொயர் படிங்க, கியூப் படிங்க, வாய்ப்பாடு படிங்க அப்படின்னு சொல்கிறது. கணிதத்தின் அடிப்படை அப்படிங்கிறது எது தான்? ஸ்கொயரு, கியூபு, வாய்ப்பாடு. ஒரு 10 நாள் தொடர்ச்சியாக படிங்க, மேக்ஸில் கொஞ்சம் டெவலப் ஆகிருப்பீங்க. 20 நாள் தொடர்ச்சியாக ஸ்கொயரு, கியூபு, வாய்ப்பாடு, ஸ்கொயரு, கியூபு, வாய்ப்பாடு, எத்தனை வாய்ப்பாடுலாம் சொல்லுறது? இதுமாதிரி சிம்பிளிகேஷன், கூட்டல் கழித்தெல்லாம் போட்டு பாருங்கள். யார் உங்களுக்கு கணக்கு நடத்தலாம் உங்களுக்கு என்ன ஆகும்? புரியும். ஸோ இப்போ பாருங்கள், இப்படி இருக்குது, பையாக இருக்குது, பின்னம் பின்னமாக இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரு பின்னம் எழுதி மறுபடியும் ஒரு பின்னம் எழுதுனா இந்த பின்னம் மேலே பெருக்கலாம் மாறிடும். எப்படி போயிடும்? இங்கே மேலே போயிடும். அப்போ எப்படி எழுதணும்? 6 × 5 டிவைட் பை 30. இந்த இடத்த எப்படி கேன்சல் பண்ணியிருக்கோம்? இது அப்படியே மேலே போகிறோம். இப்போ 6 × 30 30. ஆன்சர் என்னது? 1. புரிஞ்சுக்க முடியுதா? சிம்பிளிஃபிகேஷனில் எக்ஸாம்பிள் கேட்குற கணக்கு. ஓகே தானே? ஸோ இதுக்கு முன்னாடி சிம்பிளிஃபிகேஷன் இன்னும் யூஸ் ஆகிற கணக்கு எது பார்த்தோம்னா ஃபார்முலா யூஸ் ஆகும். a + b ஹோல் ஸ்கொயர்டோட ஃபார்முலா என்னது அப்படின்னு பார்த்தா என்னது? a² + b² + 2ab. a - b ஹோல் ஸ்கொயர்டோட ஃபார்முலா என்னது? a² - b² + b² - 2ab. இப்போ இந்த a + b ஹோல் ஸ்கொயரையும் a - b ஹோல் ஸ்கொயரையும் கூட்டுறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? கூட்டினா என்ன கிடைக்கும்? கூட்டி பாருங்க, அப்படியே கூட்டுங்க. a² + b² + 2ab + a² + b² - 2ab. இப்படி தான் என்ன பண்ணலாம்? இந்த +2ab -2ab 2 a² இருக்குது, 2 b² இருக்குது, 2a² + b². புரிஞ்சுக்க முடியுதா? இதை கழிச்சு பாருங்க. a + b ஹோல் ஸ்கொயரையும் a - b ஹோல் ஸ்கொயரையும் கழிச்சு பாருங்க. கழிச்சு பார்த்தா என்ன வரும்? 4ab வரும். என்ன வரும்? எழுதி வச்சிங்க. a + b ஹோல் ஸ்கொயர்டு, a - b ஹோல் ஸ்கொயர்டு. ஆன்சர் என்னது? 4ab. சரி, இப்படி பாருங்க. a + b × a - b இதை எப்படி பெருக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஏவை எடுத்து இந்த 2 நம்பரோடையும் பெருக்கணும். நல்லா தெரிஞ்சு வச்சு, இந்த ஏவை எடுத்து 2 நம்பரையும் பெருக்கணும். அடுத்து பி எடுத்து 2 நம்பரையும் என்ன பண்ணணும்? பெருக்கணும். பெருக்கி பாருங்கள். இந்த ஏவை எடுத்து 2 நம்பரையும் பெருக்க பாருங்கள். ஏவோட பெருக்குனா a², பியோட பெருக்குனா -ab. ஏன்னா இங்கே மைனஸில் பி ஏவோட பெருக்கி பாருங்கள் +ab, பி பெருக்கி பாருங்கள் -b². அப்போ ஏபியும் அடிச்சிட்டோம் அப்படின்னா a² - b². நல்லா ஞாபகம் வச்சுங்க. a + b × a - b என்ன ஆன்சரு? a² - b². இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. a² - b² எப்படி வருது தெரியுதா? இல்லையா? இப்போ இந்த கணக்கை பாருங்க. a × a ஒரே மாதிரி இருக்குது, b × b ஒரே மாதிரி இருக்குது,
ரெண்டுத்தையும் கூட்டி பாருங்களா கழிச்சு பாருங்கள். இது இப்போ என்ன வருது? ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் அந்த ஃபார்முலா இருக்கா? ஏ இன்ட்டு ஏ என்னது? ஏ ஸ்கொயர்டு பி இன்ட்டு பி ஸ்கொயர்டு டிவைட் பை இந்த 561லேருந்து 31 கழிச்சு பார்த்தா என்ன வருது? 530 டிவைட் பை ஏ மைனஸ் பி. கரெக்டா? 561 30 கழிச்சு என்ன வருது? இப்போ இந்த கணக்கை பாருங்கள் எப்படி உங்களுக்கு தெரியுது? 561 × 561 31 × 31 டிவைட் பை 500 வெறும் நான் வெளில கழிச்சு பார்க்குறேன். 561 30 கழிச்சு என்ன வருது? 530. அப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு டிவைட் பை ஏ மைனஸ் பி அப்படின்னு இருக்கு. எப்படி இருக்கு? இப்படி இருக்கா? இப்போ பாருங்க, நமக்கு ஏற்கனவே தெரியும் ஏ ப்ளஸ் பியையும் ஏ மைனஸ் பியையும் பெருக்கணும் நமக்கு என்ன கிடைக்கும்? இது கிடைக்கும். ஏ ஸ்கொயர்டு டிவைட் பை ஏ மைனஸ் பி. இந்த இது என்ன பண்ணலாம்? அடிச்சிடலாம். அப்படின்னா ஆன்சர் என்னதுன்னா ஏ ப்ளஸ் பி. எத்தனை புரிஞ்சிச்சு? இப்போ ஒன்றுமே கிடையாது. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கலாம். இங்கே மைனஸ் இருக்குது. என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. இந்த வேல்யூவை பார்க்குறோம். இந்த ரெண்டு வேல்யூ கழிச்சா இந்த வேல்யூ வருது. நல்லா தெரிஞ்சுங்க. இந்த வேல்யூவு இந்த ரெண்டு வேல்யூ கழிச்சா இந்த வேல்யூ வருதுன்னா கழிச்சா இந்த வேல்யூ வருதுன்னா ஆன்சர் என்னன்னா ரெண்டு கூட்டிடணும். 561 + 31 என்ன ஆன்சரு? 582. இது கான்செப்ட், இது ஷார்ட்கட். இது என்னது? கான்செப்ட். இது என்னது? எதை பார்க்கணும்? 500 கீழே உள்ள வேல்யூ பார்க்கணும். கீழே உள்ள வேல்யூ ரெண்டு வேல்யூ கழிச்சு வந்ததுன்னா என்ன பண்ணணும்?